வணக்கம். அப்புறம் எல்லாருக்கும் ரீஃபண்ட் வந்துருச்சா? பொங்கலுக்கு ஜனநாயகன் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ரீஃபண்ட் வந்திருக்கணுமே, இந்நேரம் வந்திருக்கணுமே. வரல, ரீஃபண்ட் வந்ததா வரலையா அப்படின்ற கவலையை விட 2000 ரூபா 3000 ரூபாவுக்கு சில பேர் டிக்கெட் வாங்கினாங்களே, அந்த 2000 ரூபா 3000 ரூபாவுக்கு சேர்த்து கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட் நமக்கு எழுதா இல்லையா? கிட்டத்தட்ட நான்லாம் 2500 ரூபாய்க்கு மேல போட்டு டிக்கெட் வாங்கி வச்சுட்டு காசை ஊடுங்க. அதாவது இன்னி வாழ்க்கையில ஆனா நான் பார்க்கவே முடியாது. என் வாழ்க்கைய நான் சாகிற ஒரு டைம் தான், பிறந்தது ஒரு டைம் தான், எனக்கு கல்யாணம் ஒரு டைம் தான், அதே மாதிரி கடைசியா அண்ணனை பார்க்க போறதும் ஒரே டைம் தான் ஸ்கிரீன்ல. சோ அத கூட புரிஞ்சுக்காம இவனுக்கெல்லாம் என்னத்தை இது பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. போச்சு இவனுக்கெல்லாம் இங்க தமிழ்நாட்டுல ஒண்ணு சொல்ற. இப்படி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததுனால ஏகப்பட்ட சர்ச்சைகள். அது பராசக்தியையும் விட்டு வைக்கல, பராசக்தியில நடிச்சவங்க இயக்குனவங்க யாரையுமே விட்டு வைக்கல. அப்படின்ற பட்சத்துல இது வெறும் சினிமா சார்ந்த பிரச்சனையாக இல்லாம இது ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மிக முக்கியமான பிரச்சனையை பத்தி நம்ம பேசியே ஆகணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த எபிசோட். லெட்ஸ் கோ டு தி ஷோ. ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருக்கட்டும், இல்ல மலேசியாவில் ஃபங்க்ஷன் வச்சாங்களே அதுவா இருக்கட்டும், ஏகப்பட்ட ஹைப்பு, பயங்கர வைபு. இங்க பாரு, இது தப்பு, இது தப்பு. கேசரி தான் ப்ரோ. ஆமா, எங்களுக்கே தெரியுது. ஆனா அது கேசரி கிடையாது. என் தலைவர் நின்னானா அது பிரியாணி ஆகும். என்னையா கேசரி, என்னையா பிரியாணி, ஏன்னா திங்கிறத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. கேசரி ஆகுது, தளபதி தான் ப்ரோ. இந்த தம்பி கெட்ட வார்த்தை வேணாம், கண்ட்ரோல் பண்ணு. வீடியோல போட முடியாது, கஷ்டமா இருக்குது, அது கண்ட்ரோல் பண்ணிக்க. கேசரி ஆகுது, தளபதி தான் ப்ரோ. இந்த ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலோல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. ஃப்ளோல கெட்ட வார்த்தை வருமா? எக்ஸ்பெக்டேஷனை ஏத்திக்கிட்டே போனாங்க. ஆனா பராசக்தியும் ஜனநாயகனும் மோதுகிறது அப்படின்ற இடத்துல தளபதி ரசிகர்கள் உடல பராசக்தியா பேனரை கிழிப்போங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வெறித்தனமாக இருந்தார்கள். பேனரை கீசி வச்சிரும். நீங்க 14ஆம் தேதி வந்து கிளிப்பீங்களா? அவர் 14ஆம் தேதி தான வராரு. அன்னிதான் கிழிப்போம். கிளிப்பா பேனர கிளிப்பா. ஆமா, எதனால பேனர் கிளிக்கிறீங்க? எஸ்கேவோட பேனர். உதயநிதி இது படம் அதுல பராசக்தி. அப்போ இவரு கையில துப்பாக்கியை கொடுத்துட்டு போனாரு. அடுத்த தளபதி அவர்தான் சொல்றீங்க, விஜய் ரசிகர் தான் சொல்றீங்க. ஆமா, அத மாதிரிட்டு கோட்ல எஸ்கே கேமியோல இருந்தாரு. அது இருந்தாருங்க. அப்போ கிளாஷ் இல்ல, இப்போ கிளாஷ் வராங்க. அவங்க கிளாஸ் கொஞ்சம் இருக்கட்டும். நீ எப்ப கிளாஸ் போவ? ஸ்கூலுக்கு எப்ப போவ? ஸ்கூலுக்கே போக மாட்டோம், ஆனா கிளாஸுக்கு போவோம். இப்போ கிளாஷ் இல்ல, இப்போ கிளாஷ் வராங்க. Ladies and gentlemen, we know Clash of Titans, we know Clash of Clans, but Clash of Annals remains humankind's greatest mystery. சரி, கடைசியாக என்னதான் ஆச்சு? படம் ரிலீஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டா முடிச்சு விட்டுட்டானுங்க ப்ரோ. எல்லாரும் ஒரு சைடு, நம்ம மட்டும் ஒரு சைடா இருக்கு. என்னங்க அது இப்படி ஆயிப்போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. இப்போ வந்துடும், அடுத்த நாள் வந்துடும், வந்துருங்க அப்படின்னு தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்களே தவிர, ஆனால் படத்துக்கு சென்சாரே கிடைக்கலையா. இதுக்கு யார் காரணம்? சிபிஎஃப்சி, சென்ட்ரல் போர்ட் ஃபார் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு காரணம். அந்த அமைப்பு யார்கிட்ட இருக்கு? திமுக கிட்ட இருக்கு, முக ஸ்டாலின் கிட்ட இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் தான் அதுக்கு தலைவரா இருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? பாலிடிக்ஸ்னால தான் இந்த படம் வரல. யாரோட பாலிடிக்ஸ் மாட்டேங்குது? டிஎம்கே தான் உண்மை. டிஎம்கே தான் சென்சார் போர்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா டிஎம்கேன்றான். இதுக்கு காரணம் சிபிஎஃப்சியோ இல்லை அதுக்கு பின்னாடி யாரோ ஒளிஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி திமுக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு தாவேகா தொண்டர்கள் மத்தியில் பறந்து விரிந்திருக்கிறது. ஸோ ஹூ டேக்ஸ் த பிளேம்? சொல்லுங்க, ஹூ டேக்ஸ் த பிளேம்? டிஎம்கே டேக்ஸ் த பிளேம்.
ஸோ ஜனநாயகன் படத்துக்கு கடைசி வரைக்கும் சென்சார் கிடைக்கவே இல்லை. ஆனால் அதிர்ஷ்டவசமாக சொல்லக்கூடாது, துரதிர்ஷ்டவசமாக பராசக்திக்கு மட்டுமே அது கிடைச்சது. ஆமாம், பராசக்தி கிடைத்தது நமக்கு துரதிர்ஷ்டவசமான விஷயம் தானே. ஏன்னா அதில் மொழிப்போரை பற்றி பேசுகிறாங்க, இந்தி திணிப்பை பற்றி பேசுகிறாங்க, அறிஞர் அண்ணா, கலைஞர் இவங்கெல்லாம் உள்ளார வராங்க. அப்போது இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம் தானே, ரொம்ப துரதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாமல் பராசக்தி ரிலீஸ் ஆச்சுன்னா எவ்வளவு கோபம் வரும் ஒரு தாவேக்கா தொண்டன் மத்தியில். அச்சாமன் அந்த கோபத்தில் வச்சு செஞ்சான் பாருங்க, சுதா கொங்கராவை வச்சு செஞ்சான். என்னன்னு சொன்னான், டியர் டான் பிக்சர்ஸ், சிபிஎஃப்சி கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறது பெருசு இல்லை, அண்ணா ஃபேன்ஸ் கிட்ட சாரி கேளு, அண்ணா ஃபேன்ஸ் அவங்க கிட்ட சாரி கேளு, அப்பாலஜி சர்டிஃபிகேட் வாங்கு. ஆமாம், அதாவது தாவேக்காவில் இருக்கிற தாவேக்காவினுடைய தொண்டர்களோ இல்லை விஜயினுடைய ஃபேன்ஸோ வந்து இந்த மாதிரி அப்பாலஜி சர்டிஃபிகேட்ஸை வந்து உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் சாரி கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பட்டாணி, சுண்டல் இது போன்று வாங்கக்கூடாது, அதை பத்திரமா நீங்கள் வந்து மடித்து வச்சுக்கணும். நாளை பின்ன ஏதாவது ஒரு கார்ப்பரேட் ஜாபுக்கு எதுக்கோ போகிறீங்க, இல்லை மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஏதோ ஒரு இன்டர்வியூ வருது அப்படின்னா இந்த அப்பாலஜி சர்டிஃபிகேட் இஸ் மஸ்ட்டு. ஆமாம், வெளிநாட்டுக்கு போகணும், விசா கிடைக்கணும் அப்படின்னா அப்பயும் இந்த அப்பாலஜி சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப தேவைப்படுகிறது. இல்லைன்னா உங்களுக்கு விசா கிடைக்காதுங்க. மேலும் கேளுங்க என்ன சொல்கிறாங்கண்ணே, இன்னும் 1 வீக் இருக்குது, அவங்க மன்னிச்சு விட்டால் பராசக்தி ஓடும், அவங்க மன்னித்தால் மட்டுமே பராசக்தி ஓடும். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் ஜனநாயகத்தின் தூண்கள். அந்த ஜனநாயகன் படம் வந்து அதுக்கு சென்சாரே கிடைக்கல. ஆனால் பராசக்தி எதிர்த்து நிற்கிறாங்களாம், சுதா கொங்கராவை போட்டு தாக்குறது. இந்த பக்கம் போனால் அந்த படத்தில் நடித்த துணை நடிகையும் போட்டு விட்டு வைக்கல, அங்கேயும் போய் இதே ஒப்பாரிகள் தான். தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் இப்படி பண்றாங்க. தளபதி அவங்க கிட்ட சொன்னாங்களா, ஏன் மூவி இப்போ வரல, அதனால வந்த மூவி கூட நீ இப்படி ஹேட் பண்ண, என் மேல எதுக்கும் நீங்க கோச்சிக்கிறீங்க, நான் என்ன பண்ணிருக்கேன், என்னோட பிடிஎஸ் போட்டோ போஸ்ட் பண்ணும்போது அதுக்கு கீழே கூட வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ணிருக்கேன். இல்ல அனில், நான் தெரியாம தான் கேட்கிறேன், நம்ம யாரை தான் பகச்சுக்கல? ரஜினி, அஜித் குமார், கமல்ஹாசன், ஓவியா, சுதா கொங்கரா, சிவகார்த்திகேயன், யாரை தான் நீங்கள் விட்டு வைக்கல? யார்கிட்ட தான் சண்டைக்கு போகல? ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம லெவலுக்கு நம்ம யார்? நாம் வந்து தாவேக்கா தலைவரனுடைய தொண்டர்படை, வர்ச்சுவல் வாரியர்ஸ். நம்ம லெவலுக்கு யார்கிட்ட சண்டைக்கு போகணும்? அதுலேயே ஃபஸ்ட்டு வந்து ஒரு டார்கெட் வைங்க. அதே வந்து ஒரு அப்பர் லெவலில் வைங்க. முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அந்த மாதிரி ஆட்களோட சண்டை போடணும். இல்லைனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களோட சண்டை போடணும். போயும் துணை நடிகை கூடவா சண்டை போடுவீங்க? இல்லை, எனக்கு புரியல. ஒய் ஏன் அப்படித்தான் பேசுவேன். சரி, இப்போ பராசக்தி படம் ரிலீஸ் ஆனது நமக்கு ஆவலை, ஸ்க்ரீனை கிழிக்கிறோம், அதை கிழிச்சோமா? கிழிக்கல. அதுக்கு பதில் என்ன பண்ணோம்னா அந்த படத்தில் நடித்தவங்க, அந்த படத்தை இயக்குனவங்க, அவங்க மேலே வன்மத்தை கொட்டி தீர்த்தம். அதுபோக மீதி என்ன செய்வது அப்படின்னு யோசிச்சாங்க. படத்துக்கு ரிவ்யூ சொல்லுவாங்கல்ல, படம் பார்த்துட்டு வந்தோம், நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு யாரோ சொன்னாங்கன்னா அங்கே போய் தன்னுடைய வன்மத்தை கொட்டி வைப்பது வெரி ஈஸி, யூனோ. அப்படிதான் லுங்கி பாய்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவாங்கல்ல, அவங்க கணக்குகளில் போய் இந்த மாதிரியான கமெண்ட்டுகளை போய் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வந்து ஏன்டாடே, என் ஃப்ரெண்டு இருக்கான் பாருதோ, இவனே வந்து தளபதி ரசிகன் தான், இவன் வந்து படம் பார்த்தான், அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னா போய் பார்த்தோம், எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இப்போ ஜனநாயகன் படம் வந்தாலும் போய் பார்க்க தான் போகிறோம், ஏன்னா இப்படி வந்து புலம்பி தள்ளுறீங்க, ஏன் இந்த மாதிரியான வன்மத்தை கொட்டுறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ ஜேகே தம்பியில் அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அவர் வந்து ஒரு நடுநிலையாக இருக்கணுன்ற மாதிரி தான் அவர் போட்டிருக்காரு. ஆனால் அங்கேயும் போய் அவரை கடித்து வைத்து கொண்டு இருக்கிறார்கள் அணில் கூட்டங்கள். ஏன்டா யாரையுமே விட்டு வைக்க மாட்டீங்களா? டேய் அவனை போய் கடி, இவனை கடி, டேய் இங்கே ஒருத்தி இருக்கா பாரு, இவ்வளோ போய் கடி. இப்படி பார்க்குறவங்க எல்லாம் கடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்னடா வியாதி முத்தி போச்சு? இதில் ஜேகே தமிழ் வீடியோவில், இந்த லுங்கி பாய்ஸ் வீடியோலலாம் போய் நீங்கள் தளபதிக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்களாம். துரோகம் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கும் தளபதிக்கு என்ன உறவு? இல்லை நான் கேட்குறேன், இது பரவாயில்லைங்க. நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குற ஒரு ஃபாலோவர் மெசேஜ் பண்ணியிருந்தார். அவர் கேர்ள் ஃப்ரெண்டோட எங்கேயோ வெளியில் டேட்டு போயிருக்காரு போல இருக்கு. அங்கே ஒரு அணியில் இவர் கேர்ள் ஃப்ரெண்டோட நிற்கிறத பார்த்துட்டு நீங்கள் தளபதிக்கு துரோகம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம். தளபதிக்கு துரோகம் பண்ணிட்டீங்க ப்ரோ, துரோகம் பண்ணுறீங்க. இப்படி தளபதிக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவருக்கு போய் துரோகம் பண்ணுறீங்களே, நான் ஏன்டா அவன் தளபதி துரோகம் பண்ணணும் ஏன் கேர்ள் ஃப்ரெண்டோட சுற்றுறதுக்கு அப்படின்னு அவர் கேட்டுக்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் தளபதிக்கு துரோகம் பண்ணுறீங்க அப்படின்ட்டுருக்கான். அட இது பரவாயில்ல, ஜானி சின்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஏதோ ஒரு பொண்ணோட செல்ஃபி எடுத்து அது ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்காரு இன்ஸ்டாகிராமில். அந்த போஸ்ட்டில் போய் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறானுங்களாம், நீங்கள் தளபதிக்கு துரோகம் பண்ணுறீங்க ப்ரோ, தளபதிக்கு துரோகம் பண்ணுறீங்க.
சத்தியமா அப்படின்னு சொல்ல மாட்டேன், இது உண்மை கிடையாது, சும்மா ஜோக்குக்கு சொன்னேன். ஆனா இதை விட சிறப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அது என்ன தெரியுமா? அடுத்த வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன் ப்ரோ. அடுத்த வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன். அடுத்த வருஷம் பொண்டாட்டியா பிறப்பேன். ஏன் அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ற? இந்த வருஷமே ஆகலாமே. என் தலைவர் கால அத்தனை வாட்டி தொட்டு கும்பிடுவேன் ப்ரோ நானு. இப்போ சிபிஎஃப்சி காரன் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலையே, அவன் கொடுத்துருந்தா இன்னொரு படம் வந்திருக்குமே. யார் கூட சண்டைக்கு போகணும்? நாம் இப்போ போனோமா, வாயை திறந்தோமா, வாய்ஸ் அவுட் பண்ணோமா? முதல்வர் வந்து படத்துக்கு சான்றிதழ் விஷயத்தில் சிபிஐ, இடி அந்த மாதிரி இப்போ சிபிஎஃப்சியும் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கை, ஒரு ட்வீட்டு ஏன் பேசவில்லை? ஏனென்றால் அமைதி காக்க வேண்டும் என்று உத்தரவு. அதாவது முன்பொரு காலத்தில் தளபதி விஜய் வந்து காட்டோரமாக பயணம் செய்து கொண்டிருந்தார். இமயமலை அடிவாரத்துக்கே போயிட்டார். அங்கே வந்து ஒரு சித்தர் வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் தான் அவருக்கு வந்து ஒரு நல்ல போதனையை சொல்கிறார். அந்த போதனை என்னன்னா, கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முனும் உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முன்னு இருந்தா லைஃப் ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு அந்த சித்தர் சொன்னதை மனதில் ஏற்றுக்கொண்டார். அதனால கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருக்கணுன்றதுனால இந்த சிபிஎஃப்சி விவகாரத்தில் அமைதி காக்கிறார். கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முனோ உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முனோ இருந்தா நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். மீடியா பிரஸ் அமைதி. ஒரு மேடை விவாதம் அமைதி. மோடி அமைதி. சிபிஎஃப்சி அமைதி. சிபிஐ சம்மன் அமைதி. இப்படி மன அமைதியை தேடி ஆழ்மனதில் ஒரு ஞானியை போன்று தன்னை நினைத்து கொண்டு பயணித்துக் கொண்டு இருக்கிற தளபதியை பார்த்து இப்படி பேசலாமா? நக்கல் அடிக்கலாமா? நிறைய பேர் நக்கல் அடிக்கிறாங்க. ஏன் வாய் பேசல, ஏன் வாய் திறக்கல, ஏன் அவருக்கு பேசுறதுக்கு என்ன அப்படின்னு. எதுக்கே பேசணும்? ஏன் பேசணும்? ஆகவே இந்த வருடத்தின் அமைதிக்கான நோபல் பரிசை பெறுபவர் தாவேகா தலைவர் விஜய். இதுல சில பேர் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாதனால தமிழ் சினிமாவுக்கு சாபம் விடுறாங்க. இன்னும் முன்னாடி வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அழிஞ்சு போகணும். அது என்னோட சாபம். டெஃபினெட்லி அது வந்து அழிஞ்சு போயிருவீங்கடா. நீங்க எல்லாம் ஒருத்தன் கூட ஒரு தியேட்டர் கூட உருப்படாது. அழிஞ்சு போயிருவீங்கடா. நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. நாசமா போயிருவீங்க. புழு புத்து போயிருவீங்கடா. நீங்கெல்லாம் நல்ல சோறை கிடைக்காதுடா. நீங்களாம் கட்டையில போக நாசமா போவ. ஒருத்தன் கூட ஒரு தியேட்டர் கூட உருப்படாது. நீங்க எல்லாம் வந்து ஓடிடில போறத பார்த்து பிச்சை எடுக்க ரோட்ல இறங்குவீங்க. அப்ப நீங்க யோசிப்பீங்க, ஒரு நாள் யோசிப்பீங்க. இல்ல அப்போ வந்து நம்ம அண்ணன் சிஎம் இருப்பாரு, சரியா? இவனுங்க புலம்புவானுங்க, ஓகேவா, என்னப்பா இது ஒழுங்கா சரியான வந்து ஒரு இதுவே இல்லைன்னு. அப்ப நம்ம இருக்கோம், ஓகேவா, ஓஜி ஃபேன்ஸ். அப்ப இழுத்து போட்டு இவங்களை அடிக்கணும், வேற வழி கிடையாது, விட மாட்டோம். ரொம்ப நொந்துட்டோம். இந்த சாபத்துல இருந்து விமோச்சனம் பெறறதுக்கு என்ன வழி? அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் ஏதாவது இருக்கா? ஏசாமி, ட்விட்டருக்கு போனீங்கன்னா இவங்க ஸ்பேசஸில் உட்காந்து பேசுகிறதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப உளவியல் சிக்கலில் இருக்காங்க அப்படின்றத நம்மளால் உணர முடியுது. அதாவது நாம் தான் ஜெயிச்சிருவோமா, தளபதி ஜெயிச்சிருவார்ல, சிஎம் ஆயிடுவார்ல. ஆனாலும் யாரோ டிடிவின்னு ஒருத்தர் இருக்காராமே, அவர் போய் அங்கே என்டிஏல போய் சேர்ந்துட்டாராமே. அவர் ஏதோ பெரிய அரசியல்வாதியாம என்னங்க தளபதி கூட வந்திருக்கலாமேங்க அவரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கலாம். இல்லை, இன்னும் நல்ல நெகோசியேட்டர்ஸ் இல்லைன்னு அர்த்தம் நம்ம கிட்ட. இல்லையா, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் அவனை ஆகணும். கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஸ்கை ஹைக் வச்சிருக்கோம். ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலினாலும் பரவாயில்ல, விஜய் நம்பி ஒரு 20% மக்கள் ஓட்டு போடுறாங்க, இல்ல 25 இல்ல 5, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, அதுதான் ஏன்னா நம்ம ஸ்ட்ரென்த் தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். எடுத்தோடனே கூட்டணிக்கு போனா நமக்கு அது என்ன தெரியும். அதனால இவங்களை சமாதானப்படுத்துறாங்க. டிடிவி எல்லாம் ஒரு ஆள் கிடையாதுங்க. ஏங்க அப்படி நினைக்கிறீங்க? அரசியல்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ஆழமா போகணுங்க. அது தளபதிக்கு தெரியுங்க, அவருக்கு தெரியுங்க எல்லாமே அப்படின்னு பேசுறாங்க.
அவர் சிபிஐ ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன உங்களுக்கு தெரியும்? நீங்க வந்து என்ன ஐபிஎல் டீம், ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, இந்த பிளேயர் எடுக்கல அந்த பிளேயர் எடுக்கலன்னு, அந்த நீங்க சொல்ற ஆளுங்களோட பேக்ரவுண்ட் என்ன உங்களுக்கு தெரியுமா? அவங்க அவங்க அதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எந்த கட்சியில வந்து பயணிச்சாங்க, அவங்க என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. தெரியாம வந்து உடனே ஐயோ அவர் அங்க போயிட்டாரு, ஐயோ அவர் இங்க போயிட்டாரு, இவர் அங்க போயிட்டாருன்னு நீங்க உட்காந்து ட்விட்டர்ல உட்காந்து புலம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. தலைமைக்கு தெரியாது, கட்சிக்கு தெரியாதா? அதாவது கூட்டணிக்கு யாராவது வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்த விஜய்க்கு கூட்டணிக்கு யாரும் வரல, நாம தான் கூட்டணிக்கு போகணும் அப்படின்ற ஒரு ரியாலிட்டி உணர்றதுக்கு டைம் இருக்குது. பட் அந்த டைமுக்குள்ளார அவர் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணணும், சிபிஐ கேஸ் வேறு இருக்குது, அடிக்கடி சம்மன் போடுவாங்க, அதை போய் பார்க்கணும். இதில் இவனுங்க சுற்றுப்பயணம் பிரச்சாரம் அப்படின்னு டேட்டு வேறு போடுவானுங்க. தளபதி இந்த போராட்டத்துக்கு வந்து நிற்கணும், தளபதி இதுக்கு ஆதரவு தரணும், தளபதி மக்களை சந்திக்கணும், தளபதி மீட்டிங்க்கு உரையெல்லாம் ரெடி பண்ணணும். எவ்வளவு வேலைகள் இருக்குது. கடைசியாக எப்போ மீட்டிங் வச்சாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிமு அது 2 வருஷம் இருக்கும், இது ஒரு 3 வருஷம் இருக்கும், எப்படி ஒரு 5-6 வருஷம் இருக்குமா அப்படின்னு மக்களே மறந்து போகிற அளவுக்கு அவருடைய அரசியல் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சில மாதங்களுக்குள்ளார இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்துட்டு அவர் வந்து கூட்டணிக்கு எல்லாத்தையும் கயிறு போட்டு இழுத்து உள்ளார வர வச்சு நாம தான்டா சிஎம் அப்படின்னு எல்லாரையும் நம்ப வச்சு அந்த சேரில் போய் உட்காருவாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம். கவலைப்பட வேணாம், அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இந்த பிரச்சனை நான் ஃபேஸ் பண்றேன்றத ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போய் அவர் சேர்க்க மாட்டாரு? இதுக்கும் எந்த பிரச்சனை சொல்றீங்க? என்ன பிரச்சனையா? ஏய் நான் சரியா பேசுறேன், சரியா தான் இருக்கு. சரி சரி. இப்ப அவர் ஃபேஸ் பண்றாரு இல்ல, சென்டர்ல இருந்து எல்லாத்தையும் ஜெனரலி சொல்லு. ஒரு மாசமா நம்ம ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கல நமக்கு எதிராக. ப்ரோ ஜூன் மந்த் வரை வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அடுத்து வந்துட்டு ஆகஸ்ட் மந்த் வரை வெயிட் பண்ணுங்க. நீங்க எல்லாம் எந்த ஆகஸ்ட் எந்த ஜூன் யாராச்சும் சொன்னோமா? நீங்க பாட்டுக்கு நினைச்சிட்டே எப்படி வெயிட் பண்ணாங்க? ஜோக் இல்லையா? நான் என்ன சொல்றேன், நான் வெயிட் பண்றேங்க. எலெக்ஷன் கமிஷனும் எலெக்ஷன் டேட்டும் வெயிட் பண்ணாதுங்க. நான் காலம் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவருக்கு வருவாருன்னு. ஆனா எலெக்ஷன் டேட் வெயிட் பண்ணாது. நீங்க அவரை போட்டு இந்த வாட்டுறீங்க, அப்பயும் அவர் அமைதியா இருக்காரு. ஏன் தெரியுமா? ஏன்னா அமைதியா இருக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். இவ்வளவு அடி வாங்கிட்டு அவர் அமைதியா இருக்காருல்ல, அதுதான் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் நீங்க காட்டணும், அதை நீங்க வெளிப்படுத்தணும்னா அதுக்கு ரொம்ப பவர் வேணும், மனோதிடம், ரொம்ப பெரிய மனோதிடம் வேணும் இந்த ரெசிஸ்டன்ஸ் காட்டுறதுக்கு. எல்லாராலையும் அதை பண்ண முடியாது. 10 பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறேன் பூரா ரவுடிகளா, ஒண்டியா என்னைய மாதிரி 2 அடி வாங்குறான் பாரு, அவன் தான்டா ரவுடி. வந்துட்டாங்க ஒரு ஆட்ட நிறைய ஆயுதத்தில். எஸ், ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் தளபதியிடம் இருப்பதால் தான் நீங்க எவ்வளவு அடி அடிச்சாலும் அமைதியா இருக்காரு. ரொம்ப நல்லவருங்க அவரு. எவ்வளவு அடிச்சாலும் எதுவுமே பேச மாட்டார், அமைதியா இருப்பாரு. அதாவது சஸ்பெக்டா ட்ரீட் பண்றாங்களாம் சிபிஐ, தெரியுமா? நியூஸ்ல போட்டிருக்காங்க கார்டு. நம்ம ஆட்கள் கிடையாது, வடநாட்டுக்காரன் போட்டுக்கிறான். Now today he is being treated as a suspect in the case. What's the sentiment like towards Vijay ahead of the state elections? Is this silence really working in his favor? அதாவது குமார், உனக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை ஒன்று சொல்கிறேன். ரகசியம் இல்லை, இது எல்லாருக்கும் தெரியும். அதாவது அந்த சிஎம் சேருக்கு தானே நீங்கள் ஆசைப்படுறீங்க. சிஎம் சேரில் ஆசைப்படுறது இல்லை, சிஎம் சேரில் உக்காந்தாலுமே நாம் ஒரு சட்டத்தை ஏற்றுனா அந்த சட்டத்தை எப்படி முடக்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறான். அதுக்கான ஆளை வந்து கவர்னராக போட்டு வச்சுக்கிறான். புரியுதுங்களா? அது அங்கே போனாலும் அங்கே எப்படி தடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். சரி, அது ஒரு கேஸ் ஆகிடுச்சு, அதை வந்து கோர்ட்டில் விவாதமாக நடக்குது, அப்போ தீர்ப்பு எப்படி வழங்கணும் அதுக்கு ஆள் வச்சுக்கிறான். அதாவது இந்த சமூகத்தில் முக்கியமான அதிகார மையங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அட்வொகேட்டாக எடுத்துக்க, இல்லை அரசியல்வாதிகளை எடுத்துக்க, இல்லைனா ஜட்ஜஸாக எடுத்துக்க, இல்லை கவர்னரு, பிரசிடென்ட், இந்த மாதிரியான ஆட்களாக கூட எடுத்துக்க, பிரதமராக கூட எடுத்துக்க, இல்லை நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களா கூட எடுத்துக்க. இப்படி அதிகார மையங்களில் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், நம்மளுடைய உரிமைகளை எப்படி முடக்கி போடணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சவங்க உட்காந்துட்டு இருக்கிறான். வெறும் சிஎம் சாருக்கு நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், புரியுதா? ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒரு சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு அதிகார மையத்தில் உட்காந்துட்டு இருக்கிறான்ல, ஆர்எஸ்எஸ் மையம் படுத்தப்பட்ட நம்மெல்லாம் வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். அவன் நினச்சானா உங்கள் தலைவர் படத்தை மட்டும் இல்லை, உங்கள் தலைவனுடைய கொட்டத்தை எல்லாத்தையும் அடக்கி வைக்க முடியும் ஓரமாக, புரியுதா? அப்போ நம்ம எதிர்த்து பேச வேண்டியது யார் அவனுங்களெல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய புள்ளி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை எதிர்க்கணும்.
சிஎம் சேருக்கு ஆசைப்படுறது, சிஎம் சேருக்கு போட்டி போடுறது, அதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் தட் தான். ஆனால் அது மட்டுமே முதல் அரசியல் கிடையாது. அது மட்டுமே த ஹோல் பாலிடிக்ஸ் கிடையாது. புரியுதா? அண்ணன் சிஎம் ஆகும்போது எல்லாரும் கண்டிப்பாக வந்து அவர் ஆஃபீஸில் வந்து பார்ப்பாங்க, மலர் வளையம் கொடுப்பாங்க. கண்டிப்பாக நாமளும் அதுக்கு ஒரு வீடியோ போட்டு அவர் அப்ரிஷியேட் பண்ணுவோம். அந்த ஒரு நாள் விரைவில் வரும் அப்படின்றது நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இல்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இது அந்த ஜனநாயக இது தீர்ப்பு வந்தாலும் வரும்னாங்க. அதை பத்தி ஒன்றும் தெரியலையே. நாங்க அதெல்லாம் மறந்து போய் இருக்கிறோம் மேடம்.